யாவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். இந்த புதிய மாதம் நமக்கு சமாதானத்தின் தேவன் எல்லா நிலையிலும் நமக்கு சமாதானத்தை தந்து நம்மை பாதுகாக்கும் ஆண்டவர். ஒரு தூக்கு தண்டனை கைதி தூக்கு மரத்திற்கு கொண்டு போகப்பட்டார். அவர் தூக்கு மரத்துக்கு கொண்டு போகிறப்போ அவர்களுடைய கடைசி ஆசை என்னன்னு கேட்டாங்க. அவர் ஜெயிலிருந்து சொன்னார், என் மனைவியை நான் கடைசியாக பார்த்துட்டு என்னை தூக்கு போடுங்கன்னாரு. சரிப்பா, மனைவி தானே பார்க்கணும், ஒழுங்கு பண்ணுறேன்னு மனைவியை பார்க்க வச்சாங்க. மனைவியை பார்த்த உடனே அவர் என்ன பண்ணார், மனைவியை ஒரு கெட்டி பிடிச்சி ஒரு கிஸ் பண்ணிவிட்டு தன்னுடைய நகத்துடைய கண்களினால் மனைவியை கொலை செய்து விட்டார். மனைவியுடைய தொண்டையில் குத்தி ரொம்ப தீவிரமாக அட்டாக் பண்ணி இறக்க வச்சிட்டார். மனைவி இறந்துச்சு. மனைவி இறந்தோடனே அந்த தூக்கு ஒரு ஜட்ஜி தான் ஆர்டர் கொடுப்பாங்க. தூக்கை நிறைவேற்றுறது அந்த ஆங்கிங்கை நிறைவேற்றுறது ஒரு நீதிபதி தான். காவல்துறை சப்போர்ட்டுக்கு இருக்கும். அந்த நீதிபதி தான் அந்த தூக்கை ஆங்கிங்கை நிறைவேற்றினான். அவனை பார்த்து எதுக்குற அந்த வேலையை செஞ்ச, நீயே தூக்கு கைதி, அந்த அம்மா இருந்திருப்போது அதை ஏன்டா ஏற்கனவே ஒரு கொலை குற்றத்துக்கு தான் நீ தூக்கு மரத்துக்கு வந்திருக்கு, இன்னும் ஏன்டா இப்படி ஒரு கொலை பண்ணேன்னு கேட்டாங்க. அவன் சொன்னான், நான் இறந்து போகிறேன். நான் இறந்து போன பிறகு எனக்கு என் மனைவிக்கு யாருமே இந்த உலகத்தில் ஆதரவு இல்லை, என் மனைவிக்கு யாருமே உதவி இல்லை. அதுக்கப்புறம் அவன் என்ன செய்வான் அந்த உலகத்தில் இருந்து? அதனால் அவள் இறக்கட்டும், என்னோடு வரட்டும், மறுமை வாழ்வுக்கு என்னோடு வரட்டும்ன்ற நோக்கத்தோடு அவள் கொலை செய்வார். அந்த உலகத்திலிருந்து அவள் சாப்பாட்டுக்கோ தண்ணிக்கோ கஷ்டத்துக்கோ கஷ்டப்படக்கூடாது, அவள் உயிரோடு இருக்க வேண்டாம் என்பதற்காக நான் அவளை கொலை செய்தேன் என்று சொன்னாங்க. ஒருவேளை இந்த உலகம் என்பது நம்மை கைவிட்டால் நம்ம என்ன செய்வோம்? என் கணவர் இல்லையே, என் மனைவி இல்லையே, என் பிள்ளைகள் இல்லையே, என் தகப்பனார் இல்லையே, என் சகோதரன் இல்லையே, இந்த உலகம் இருந்து நம்ம என்ன செய்ய போகிறோம்? இந்த ஏக்கத்தோடு கவலையோடு இருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, தேவன் நமக்கு அடைக்கலம். லார்ட் இஸ் மை ரிஃப்யூஜ். நமக்கு அடைக்கலம். நம் கடவுள்கிட்ட போய் நம்ம ஆண்டவருடைய சன்னிதானத்தில் இருந்து அவரை பார்க்கிறப்போ அவனை பாதுகாக்கும் ஆண்டவர், நமக்கு விடுதலை கொடுக்கும் ஆண்டவர். அவர் அடைக்கலம் மட்டுமல்ல, நமக்கு ஸ்ட்ரென்த், பலனானவர், பலன் என்று சொல்கிறார். என் வலதுகரம் உன்னை தாங்குகிறது என்று சங்கீதம் 18:35 சொல்கிறார். மை ரைட் ஹேண்ட், என்னுடைய வலதுகரம் உன்னை சப்போர்ட் பண்ணுது. ஏன்னா இடதுகரத்தில் வெயிட் இருக்காது, வலதுகரத்தில் வெயிட் தாங்கும். ஆனால் அந்த வலதுகரம் உன்னை தாங்குகிறது என்று சொல்கிறார். ஆண்டவர் இந்த உலகத்தில் எல்லா நிலையிலும் நம்மை பாதுகாக்கும் ஆண்டவர். இந்த உலக பிரகாரமாக நம் கஷ்டம், வேதனை, துன்பங்கள் மத்தியில் இருந்தாலும் ஆண்டவர் நம்மை பாதுகாத்து நம்மை வழிநடத்தி நம்மை உயர்த்தும் ஒரு ஜீவனுள்ள ஆண்டவர். ஹிட்லர் 2ஆம் வேர்ல்டு வாரில் கிங்கு, அவர் ஒரு கிங், ஜெர்மன் தேசத்தில் இருந்தார். யூத மக்களை அடித்தார். எப்படி அடிப்பார்னா, இப்போ இந்த ஹாலில் ஒரு 1000 பேர் இருக்கலாம், இந்த ஹாலுக்குள்ளே 3000 பேர் அனுப்புவார். 1000 பேர் இருக்கிற இடத்துல 3000 பேர் இல்லை 4000 பேர் அனுப்புவார். ஹாலில் எல்லா ஜன்னலையும் மூடிட்டு ஆக்சிஜனுக்கு பதிலாக கார்பன் டை ஆக்சைடை அனுப்பிடுவார் உள்ள. அத்தனை பேர் இருக்குவான் யூத மக்கள். யூத மக்கள் இருக்கிற ஒரு ஏரியாவில் 5 நாட்கள் 6 நாட்கள் ரேஷன் சப்ளை பண்ண மாட்டார், உணவு கொடுக்க மாட்டார். திடீர்னு ஒரு வண்டி நிற்கும், அந்த வண்டியில் ஏறுங்க உங்களுக்கு உணவு கிடைக்குன்னு சொல்லி அந்த வண்டியில் அத்தனை மக்களே, உணவில்லாத மக்கள் அந்த வண்டியில் ஏறுவாங்க. அப்படியே ஒரு வெயிலுக்குள்ளே ஒரு காட்டுக்குள்ளே கொண்டு போய் விட்டு சாகடிச்சிருவார். கூட்டு கூட்டமாக மக்களை சாவடிச்சிருக்கிறார். இந்த உலகமே சொல்லிச்சு, அமெரிக்கா சொல்லிச்சு, எப்பா நீ பண்ணுறது தப்பு, பண்ணாத, எல்லாரும் சொன்னாங்க. ஆனால் யாருக்குமே அவர் கட்டுப்படல. அன்றைக்கி இருந்த 3-4 தலைவர்கள் சொல்கிறாங்க, அந்த 3-4 தலைவர்களில் ஜெர்மன் தேசத்தை ஆண்ட ஹிட்லர் மட்டும்தான் ரொம்ப நல்ல மனுஷன். பீடி கிடையாது, பெண்களுடைய அந்த மோசமான பழக்கம் கிடையாது, ஒயின் குடிக்க மாட்டார், சிகரெட்டு, எல்லாருமே செயின் ஸ்மோக்கர் அவங்க, ஆனால் அவர் சிகரெட் பிடிக்க மாட்டார், ரொம்ப நேர்மையானவர். அவருக்கு ஒரு லவ்வர் இருந்தாங்க, ரொம்ப நாளாக லவ்வர் இருந்தாங்க. அவரை சுற்றி அந்த அமெரிக்க படை சுற்றிச்சு.
அமெரிக்கா, இஸ்ரேல், இந்த நாடுகள் நேச நாடுகள்லாம் ஒன்றாக சேர்ந்து ஜெர்மனை ரவுண்டப் பண்ணிடுச்சு. ஜெர்மன் நாட்டை அடிச்சிட்டாங்க, அடித்து குண்டு போட்டு ஒடிச்சிட்டாங்க. இப்போ அவரை அடிக்க போகிறாங்க. அவர் அண்டர் கிரவுண்டில் ஒரு பில்டிங்கில் இருந்தாராம். அந்த அண்டர் கிரவுண்டில் இருக்கிறப்போ தன்னுடைய லவ்வர் காதலிக்க அந்த நேரத்தில் கல்யாணம் பண்ணாராம். இறக்கிறதுக்கு கரெக்டாக 1/2 ஹவருக்கோ 1 ஹவருக்கு முன்னால் கல்யாணம் பண்ணி அந்த அம்மாவையும் ஷூட் பண்ணிட்டாராம். அவர் நேசித்த ஒரு டாக், வளர்ப்பு பிராணி, பெட் அனிமல், அதையும் ஷூட் பண்ணி அவரும் ஷூட் பண்ணி சேர்த்து போனார். ஏன்னா நான் இறந்த பிறகு உங்களுக்கு யாரும் ஆதரவு இல்லைன்னு சொல்கிறார். ஆனால் வானத்தை பூமி படைத்த ஆண்டவர் சொல்கிறாரு, கவலைப்படாதீர்கள், உங்கள் இதயம் கலங்காது இருப்பதாக, என்னிடத்தில் விசுவாசமாக இருங்கள். நான் உங்களுக்கு சொல்லவில்லையா, ஒரு ஸ்தலத்தை உங்களுக்கு ஆயத்தம் பண்ணி நான் போகிறேன், நீங்கள் ஏன் ஒரி பண்ணுறீங்க? நீங்கள் ஒரி பண்ணாதீங்க. நான் வானத்தையும் பூமியும் படைத்த சர்வவுள்ள தேவன், என்னால் முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை, நான் சொல்ல ஆகும், நான் கட்டளையிட நிற்கும் என்று சொல்லும் ஆண்டவர். வானத்தையும் பூமியும் படைத்த அவர் சொல்கிறார், உன்னை என் உள்ளங்கையில் வரைந்திருக்கிறேன் என்று சொல்கிறார். உன் மதில்கள் எப்பொழுதும் எனக்கு முன்பாக இருக்கிறது என்று சொல்கிறார். அந்த ஆண்டவற்றை நம்ம பயப்பட வேண்டாம். அந்த ஆண்டவரே நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். எந்த ட்ரபிள் டைம்லையும் எந்த பிரச்சனையின் மத்தியிலையும் அவர் தான் நமக்கு அனுகூலம். அவரை நோக்கி ஜெபிக்கிறப்போ, அவரை நோக்கி பார்க்கிறப்போ ஆண்டவர் நமக்கு விடுதலை கொடுக்கும் ஆண்டவர். ஆகையால் பூமி நிலை மாறலாம், மலையில் நடு சமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும், தொடர்ச்சியாக சொல்லிக்கிட்டே வந்துட்டு அந்த 7வது வசனத்தில் சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், படைகளின் ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். மத்தேயு 1:23 இம்மானுவேலராய் தேவன் நம்மோடு இருக்கிறார். இந்த வார்த்தையின்படி படைகளின் ஆண்டவர் நம்மோடு இருக்கும் ஆண்டவர், நம்முடைய தேவைகளை சந்திக்கும் ஆண்டவர். அந்த பதம் அந்த 10வது வசனத்தில் வந்தீங்கன்னா, நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். நம்ம அமர்ந்திருந்து கர்த்தரே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். ஜாதிக்குள்ளே உயர்ந்திருப்பேன், பூமியிலே உயர்ந்திருப்பேன், சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். அவர் எப்போவுமே நம்மை கைவிட மாட்டார். அவர் உயர்ந்த அடைக்கலமானவர். அவர் ஒரு காலம் நம்மை கைவிட மாட்டார். அந்த ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார் எல்லா நிலையிலும். அதான் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலனடைந்து கழுகை போல சிறைகளை அடித்து சொன்னோடத்தில் சொல்ல, கர்த்தருக்கு காத்திரு, தேவனை நோக்கி அமர்ந்து காத்திரு, நீ ஆண்டவருக்கு காத்திரு. நம்ம ஆண்டவருக்கு காத்திருந்த உலக பிரகாரம் மனிதர்கள் நான் இறந்த பிறகு அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க? இங்கே ஒரு சகோதரி இருக்காங்க, ஒரு இப்போ பாஸ்டர் இருக்க அந்த லேடி, அந்த அம்மாவுக்கு 3 சகோதரிகள். அவங்க அப்பா திருச்சியில் இருந்தார். அப்பா அம்மா 3 வாலிப பிள்ளைகள். 3 பேரும் திருச்சியில் அவங்க ஃபேமிலி இருக்கவும் அப்பா திடீர்னு இறந்துச்சார். அப்பா திடீர்னு இறந்ததால் அந்த அப்பா கொஞ்சம் கடன் வாங்கிட்டார். கடன் கொடுக்க முடியாத நிலைமை, என்ன செய்யுதுன்னு தெரில. அப்போ அந்த தாயார் 3 வாலிப பிள்ளைகளையும் அழைச்சிட்டு திருச்சியிலேருந்து 30 கிலோமீட்டர் கல்லணை இருக்குது. அந்த காவிரி ஆற்று ஓரமாக, காவிரி ஆற்றுலே போனீங்கன்னா 30 கிலோமீட்டரில் கல்லணை இருக்குது. 7 வாய்க்கால்கள். அங்கே தான் இந்த ஞான ஒளி திரைப்படம்லாம் எடுத்தாங்க. அந்த ஏரியாவில் தான், அது பக்கத்தில் தான். அந்த கல்லணை தண்ணி எப்போவுமே நிற்கும். தண்ணி சுழற்சியான ஏரியா. அதில் குளிக்க போகிறவங்க திரும்பி வர முடியாது. எந்த வெயில் காலத்துலையும் தண்ணி அந்த காவிரியில் அந்த இடத்துல தண்ணி நிற்கும். அந்த இடத்துல அந்த 3 பிள்ளைகளும் அந்த அம்மா கூட்டிகிட்டு போய், இந்த உலகத்தில் எனக்கு வாழ்வில்லை, அப்பா இறந்துட்டாங்க, அதனால் நம்ம இறந்துருவோன்னு அந்த அம்மா அந்த மதில் சோறு மேலே ஏறி குதிக்க, தன் பிள்ளைகளை தள்ளிட்டு தானும் குதிக்க ஆயத்தப்பட்டுச்சு. அப்போ இந்த மூத்த சகோதரி இப்போ பாஸ்டர், வேசார்படியில் பாஸ்டராக இருக்காங்க. அந்த அம்மா அவங்க அம்மாட்ட சொல்லிச்சான், அம்மா நீ சொல்கிற சாகலான்னு, கடன் பிரச்சனையில் வாழ முடியாதுன்னு,
எப்படி சாகிறதுக்கு ஒரு வழி இருக்கோ வாழ்கிறதுக்கு ஒரு வழி நிச்சயமாக இருக்குமா? நம் மரணத்தின் மூலம் நம்முடைய பிரச்சனைகளை நம்ம தீர்க்க முடியாதுமா? இந்த மரணத்தின் மூலம் நம்ம பிரச்சனைகள் தீர்க்க முடியாது. வாழ்ந்து பார்ப்போம், வாமா இறங்குமா, இந்த இடத்துல குதிக்க வேண்டாம்னு அந்த வாலிப மகள், அவருடைய 18 வயதான் அந்த பெண்ணுக்கு. அப்போ அவன் அம்மா சொல்லுது, 18 வயதான் அந்த அம்மாவை கூட்டிகிட்டு சென்னைக்கு வந்துச்சான். சென்னையில் ஏதோ ஒரு வேலை செஞ்சு வாழ்க்கை பயணம் போச்சு. தன்னுடைய தாயார் தன் சகோதரிகளோடு அந்த சகோதரி வாழ்க்கை பயணத்தை போகிறப்போ அந்த சகோதரிக்கும் கடன் பிரச்சனை அதிகமாகி நாமும் இனிமேல் இருக்க வேண்டாம் சகோதரி. அதிலேருந்து ஒரு 7-8 வருடங்கள் கழித்து திருமணம் நடந்து அந்த அம்மாவுக்கு 2 பிள்ளைகள் ஆகிட்டோம். தன் பிள்ளைகளோடு நாம் இனிமேல் இருக்க வேண்டாம், நம்முடைய தாயை கூட்டிகிட்டு வந்தோம், நம்ம சகோதரியோடு இறந்துருவோம், இறக்காமல் கூட்டிகிட்டு வந்தால் நாம் இனிமேல் வாழ முடியல, ரொம்ப பிரச்சனை ஆகிடுச்சுன்னு ஜீவா ஸ்டேஷனில் ராத்திரி 11 மணிக்கு இறந்து போக வேண்டும் என்ற நோக்கத்தோடு 11 மணிக்கு ட்ரெயினில் ஒரு ஃபாஸ்ட் ஃபுட்டில் ஒரு ஃப்ரைட் ரைஸ், எக் ஃப்ரைட் ரைஸ் வாங்கிட்டு வந்து அதில் எலி மருந்து கலந்து சாப்பிட ரெடியாக வச்சுருக்கலாம். நைட் 11 o'clock தானும் தன் கணவரும் தன்னுடைய 2 பிள்ளைகள், இப்போ அந்த 2 பிள்ளைகளும் டாக்டருக்கு படிச்சிருக்கு, ரஷ்யாவில் படிச்சுக்கிட்டு இருக்கு. இப்போ அந்த நேரத்தில் தங்க புஷ்பராஜ் மாதிரி ஒரு பாஸ்டர் அந்த இடத்துல போகிறார். போகிறவர் என்ன சொல்கிறார், ரூபி என்னம்மா அங்கே உட்காந்துருக்காங்க, இந்தம்மா கிறிஸ்டின் இல்லை, அப்போ ஞானஸ்தானம் இல்லை, ஒன்றும் இல்லை அங்கிள், வெயில் காலமாக இருக்குது, புழுக்கமாக இருக்குது, வீட்டுக்குள்ளே படுக்க முடியல, அதனால் ரயில்வே ஸ்டேஷனில் உட்காந்துருக்கேன், காற்று வரும், இன்னும் உட்காந்துருக்கேன், சாப்பிட்டுட்டு இருக்கலான்னு இருக்கணும், ஒரு சாப்பாடு போட்டில் வச்சுட்ருக்கு. போகிற வழியில் ஒரு வேதாமத்தை கையில் கொடுத்துட்டு போனாராம். கையில் கொடுத்துட்டு இதை படிமா ரூபி, சும்மா இருக்கிறது இதை படி ரூபிமான்னு சொல்லிவிட்டு அவர் தெரிஞ்ச பாஸ்டர், அவ்வளோதான். அந்த அம்மா சர்ச்சைக்கு போகிறதில்ல. அவர் கொடுத்துட்டு போன பிறகு அந்த அம்மா அந்த வேதத்தை திருப்பிச்சான். திருப்புறப்ப அவனுடைய வாக்குத்தத்த வசனங்கள், இதே மாதிரி தேவன் நமக்கு அனுகூலமான துணையுமானவர், பலனானவர். அந்த சங்கீதம் 46 முதல் வசனம், சேனையின் கர்த்தர் நம்ம 7வது வசனம், 10வது வசனம், சேனையின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், நாம ஏன் பயப்படணும், ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார் என்று சொல்லி அந்த வசனத்தை வாசித்தான். வாசிக்கிறப்ப அதுக்குள்ளே ஒரு புத்துணர்வு வந்துச்சான், ஒரு நியூ ஸ்ட்ரென்த்து. முந்தா நாள் கல்யாணத்துக்கு வந்திருக்கிறப்போ, சாம்சங் கல்யாணத்துக்கு வந்திருக்கிறப்போ ரொம்ப டயர்டாக இருந்தேன். கிரேப் ஜூஸ் கொடுத்தாங்க. அந்த 1/2 கிளாஸ் கிரேப் ஜூஸ் குடிச்சோன்னா ஒரு பெரிய எனர்ஜி எனக்கு வந்துச்சு. உடனே இல்லை என் ஒய்ஃப்கிட்ட கொடுத்தேன், ரொம்ப நல்லாயிருக்கும் வாங்கி சாப்பிடுமா, ரொம்ப நல்லாயிருக்கும், 4-5 பேருக்கு வாங்கி கொடுத்தேன். ஒரு புதிய ஸ்ட்ரென்த் வந்தது அந்த கிரேப் ஜூஸில். அதேமாரி இந்த வேதாமத்தை படித்த உடனே ஒரு புதிய ஸ்ட்ரென்த் வந்தது அந்த அம்மாவுக்கு. அந்த பாய்சன் கலந்த உணவை தூக்கி தூர விசிறி அடிச்சுட்டு, தகப்பனே எனக்கு வாழ்வு கொடுங்க, என்னை பிளஸ் பண்ணுங்கப்பா, உங்களுடைய கிருபை எனக்கு தாங்க தகப்பனே, உங்களுடைய ஆசீர்வாதத்தை எனக்கு தாங்க தகப்பனே என்று அந்த வேதத்தை வைத்து அது ஜெபிக்க ஆரம்பிச்சிதான். அடுத்த நாள் சர்ச்சைக்கு போச்சான். அவன் அந்த அம்மாவுடைய கணவர் 2 பிள்ளைகள் ஞானஸ்தானம் வாங்கி இன்றைக்கி வேசார்பாடியில் பாஸ்டர் ரூபிங்கிற பேரில் அந்த எளிஞர் தாண்டோடனே சத்தியமூர்த்தி நகர் லெஃப்டில் ஏதோ சர்ச் வச்சுருக்காங்க. அந்த அம்மா ஆண்டவர் எப்போயுமே நம்ம கைவிடாத ஆண்டவர். ஆண்டவர் சொல்ல, கவலைப்படாதே, திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னோடு இருக்கிறேன். அதுதான் வானத்தை முன்படைத்த ஆண்டவர் இம்மானுவேலராக நம்மோடு இருக்கும் ஆண்டவராய். எல்லா நிலையிலும் கூட வாங்க, பயமாக இருக்குது, கூட வாங்கன்னு சொல்லுவாங்கள்ல, கூட வாங்கன்னு பயத்தை கூப்பிடலாம்னா நம்ம ஆண்டவர் எப்போவுமே நம்மோடு இருக்கும் ஆண்டவர். அவர் எல்லா நிலையிலும் நம்மை ஆசீர்வதிக்க மாட்டவர். அந்த ஆண்டவர் ஒரு கால் நம்மை கைவிட மாட்டார். அந்த ஆண்டவர் நமக்கு அடைக்கலம், தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும், ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர் என்ற வார்த்தையின்படி அவர் எல்லா நிலையுமே ஆசீர்வதித்து பாதுகாக்க மாட்டவர். அந்த ஆண்டவற்றை இந்த மாதத்தில் இந்த முதல் நாளில் தகப்பனை எங்களை பிளஸ் பண்ணுங்கப்பா, எங்களுக்கு ஒரு அடைக்கலமாக வாங்க தகப்பனை நோக்கி பார்ப்பதான். உன்னதமானவரே அவசரத்தை அடைக்கலம் போகவே தம் சிறகுகளால் போடுவார். அவசர
இந்த மாதத்தில் என்னுடைய பிரச்சனைகள் எவ்வளவு நாம் வேலை எதிர்கொள்ளலாம். தேவன் நமக்கு அனுகூலமான ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர், பலனானவர். என்னோடு இருக்கும் ஆண்டவர் வாக்கினுடைய என்னோடு கடந்து வாங்க. இந்த மாதம் முழுவதும் என்னை பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. என் தேவைகளை சொன்னீங்க, ஆசீர்வதிங்க. மீட்பர் இயேசு மூலம் சொன்ன கேளுங்க. அன்பின் தகப்பனே, ஆமென். அறுவடை மிகுதியாலோ இல்லை, அன்பரின் கதறல் கேட்டிடுதே.